ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெய் ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்னதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஏஆர்எம்னு ட்ரெய்லர் ஒன்று இருக்கு. ஏஆர்எம் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. மூவி பார்த்தோம்னு சொன்னா மலையாளத்துல வரப்போகுது. பட் வந்து 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. கன்னடம், தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இப்படி 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. இது நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா டொவினோ தோமஸ். இவர் வந்து மலையாளத்துல ஒரு பெஸ்ட் நடிகர்னே சொல்லலாம். இவரோட மூவிஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். இப்ப ஒரு இந்த மூவில ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. பெஸ்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம தமிழ்ல ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். பெஸ்ட் பார்த்துட்டு வருவோம். லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, வானத்தை பொளந்துகிட்டு வந்த ஒரு விண்கல்லு காத்தை விட வேகமாவும் மின்னலை விட அதிக வெளிச்சமாவும் நம்மளோட விழுந்துச்சு. வடக்கே ஹரிபுரம் பகுதியில் ஒரு களரி வீரனை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் பெருமையா சொன்னது நம்மளோட முப்பாட்டனை பத்தி தான். லுக் வெரி நைஸா செம்மையா இருக்கு. தெரியுது, அவனால நம்ம இப்ப தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்கோம். நாலா பக்கமும் உங்க பார்வை இருக்கட்டும். உயிரோட பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒன்னாலும் பரவாயில்ல, அந்த கலவாணி பையன். ஏய், 3 கேரக்டரா? செம்ம இன்ட்ரெஸ்டிங். அத பாத்திருக்கேன். அது தங்கமா? தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது. எனக்கு ஆகாயம் பூமி எல்லாம் நீதான். கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு களவாணிக்கு ராத்திரி. களவாணிக்கு நினைச்சதெல்லாம் கை கொடுறனால அந்த நாய திருவழக்க கோவில் திறக்கும் போது தாத்தாவோட களவாணி பட்டம் எனக்கும் வந்துடும். ராஜாவோட சதுரங்க ஆட்டத்துல சிப்பாய்க்கு சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் ஆடுற இந்த ஆட்டத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சிப்பாய் தான் நினைக்கிறேன். ராத்திரியில வீட்டுக்குள்ள கமுக்கமா பதுங்கி வர்றதாண்டா உங்க பரம்பரை புத்தி. இங்க பாரு தங்கம், களவுல ஒரு ஊரையே ஜெயிச்ச வீரம் தாத்த. சாதாரணமான ஆளுங்க போகக்கூடிய இடங்கள் தான் நீ போனது அத்தனையும். மணியன் மாதிரி ஒருத்தரால 90ஸ்ல ஒரு சீன் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. களவுல எதுவும் இருக்காதா என்ன? எங்க நீயே சொல்லு பாப்போம். களவாணியா காவலாளியா எவன் முதல்ல வந்தான்? களவாணி. அந்த லுக்கெல்லாம் செம்மையா இருக்கு. சூப்பர். ஓகே, ஒன் மோர் சின்ன சீனை பார்க்கறதுக்கு பார்த்துட்டு வந்துருவோம். இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது. பட் கதை எனக்கு இன்னும் சரியா பிடிப்படல. ஊரா போய் களவாண்டு தெரியுது, அவனால நம்ம இப்ப தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்கோம். நாலா பக்கமும் உங்க பார்வை இருக்கட்டும். உயிரோட பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒன்னாலும் பரவாயில்ல, அந்த கலவாணி பையன். ஹலோ, நான் ஒரே ஒரு மரதாத பார்த்திருக்கேன். அது தங்கமா? தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது. உன்னை போல் எனக்கு ஆகாயம் பூமி எல்லாம் நீதான். அவர் மூச்சு காத்தாலேயே அவரை கண்டுபிடிக்க முடியாது. செம்ம சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. விஎஃப்எக்ஸ் செம்மையா இருக்கு. உண்மையாவே பெஸ்டா இருக்குது. இன்னைக்கு களவாணிக்கு ராத்திரி. களவாணிக்கு நினைச்சதெல்லாம் கை கொடுறனால அந்த நாய திருவழக்க கோவில் திறக்கும் போது தாத்தாவோட களவாணி பட்டம் எனக்கும் வந்துடும். ராஜாவோட சதுரங்க ஆட்டத்துல சிப்பாய்க்கு சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் ஆடுற இந்த ஆட்டத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சிப்பாய் தான் நீ. ராத்திரியில வீட்டுக்குள்ள கமுக்கமா பதுங்கி வர்றதாண்டா உங்க பரம்பரை புத்தி. இங்க பாரு தங்கம், களவுல ஒரு ஊரையே ஜெயிச்ச வீரம் தாத்த. சாதாரணமான ஆளுங்க போகக்கூடிய இடங்கள் தான் நீ போனது அத்தனையும்.
மணியன் மாதிரி ஒருத்தரால மட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி கொண்டு போக போறாங்கன்ட்டு எனக்கு தான் தெரியல. எங்க நீயே சொல்லு பாப்போம். களவாணியா காவலாளியா எவன் முதல்ல வந்தான்? வேற மாதிரி. களவாணி. ஓகே, பார்த்துட்டோம். ட்ரெய்லர் பத்தி சொல்லணும்னா உண்மையிலே டிஃபரெண்டா இருக்குது. டிஃபரெண்ட் சொன்னா 3 கேரக்டர் இருக்காரு போல. 3 கேரக்டர்ல ப்ரெசன்ட் ஒன்று, பாஸ்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி ஸ்கிரீன் பிளே கொண்டுட்டு போக போறாங்க? ஃபுல்லாவே ப்ரெசண்ட்டை வச்சு பாஸ்ட் வந்து நம்ம அந்த கதையை சொல்ற மாதிரி ஒரு சின்ன சீன் காட்டுறாங்களா, இல்ல ஃபுல்லாவே பாஸ்ட்ல முடிச்சுட்டு ப்ரெசண்ட்டை கொண்டுட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல எப்படின்னு சொல்லி. பட் பாஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் சொல்றப்ப ஒரு சீனை பாதியும் இன்னொரு சீன் பாதி அப்படி காட்டுற மாதிரி அது ஓகே. பட் இதுல வந்து 3 கேரக்டர் இருக்கு. பாஸ்ட்லயே பார்த்தோம் சொன்னா 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எப்படி ஸ்கிரீன் பிளே கொண்டுட்டு போக போறாங்கன்னு தெரியல. பட் டிஃபரெண்டா இருக்கு கதை. ஆனா எனக்கு இந்த ஸ்டார்டிங்லாம் ஆகுறப்ப இதை பத்தி நெகட்டிவா நான் சொல்லல. பட் வந்து அது எப்படின்னா ஸ்டார்டிங்லாம் வந்து கங்குவா ட்ரெய்லர் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்ல அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப அப்படித்தான். அதுலயுமே பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படி இருக்கு. இதுமே அப்படி கொண்டுட்டு போறாங்க. ஓணம் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. இது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் கதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. ட்ரெய்லரை பார்க்குறப்ப செம்மையா இருக்கு. நம்ம துவின் தோமஸ் வந்து எப்படின்னு சொன்னா தெரியும், அவரோட படம் எல்லாமே செம்மையா இருக்கும். மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. அதனால இதுலயுமே பெஸ்டான ஆக்டிங் இருக்குது. நம்ம கீர்த்தி ஷெட்டி இருக்காங்க, அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி லக்ஷ்மி, பசில் ஜோசப், ரோகிணி, ஹரிஷ் சுட்டமன், நிஸ்தார் சாயித், ஜெகதீஷ், இப்படி பல பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப பெஸ்டா தான் இருக்குது. ஒரு செமையான ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா இருக்கு ஒரு சில சீன்ஸ் பார்க்குறப்ப. அந்த வானத்துல இருந்து எரிக்கல் ஒன்று வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்டார்ட்லயே காட்டியிருப்போம். அந்த ட்ரெய்லர்ல ஸ்டார்ட்லயே இருக்கும். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் அந்த ஈட்டி வர சீன்லாம் செம்ம அமேசிங். ஃபைட் சீன் அதுவுமே நல்லா இருக்குது. அதான் சொன்னேனே, சினிமாட்டோகிராஃபியும் செம்மையா இருக்குது. விஎஃப்எக்ஸும் உண்மையிலே சூப்பரா இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். இந்த மாதிரி மலையாள படம் நானும் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இவரோட படம் கொஞ்சம் தெரியும், ஏன்னா தமிழ் டப்லாம் இருக்குது கொஞ்சம். நம்ம கூடுதலாக அதுதான் பார்க்குறது. அப்போ அதுலேயுமே நல்லா இருக்கும். இதுலேயும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிற கீழே கமெண்ட்டாக சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.